السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، الصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله وأصحابه وأهل بيته وذرياته أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون. صدق الله العظيم. رضينا بالله ربا وبالإسلام دينا، نبي محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا، وبشيخنا عبد القادر الجيلاني قدس الله سره العزيز رضي الله عنه. அளவற்ற நிரற்ற அன்புடையவனுமாக எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எனது உலகத்திலே வரும் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்வை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமார், உலமாக்கள், சுஹதாக்கள் நம் அத்துணை நபர்களின் மீதும் நித்தமாக நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியம் அறிந்தவர்களே, பத்ர் போர் மற்றும் பத்ர் சஹாபாக்கள் என்ற தொடர் பயானிலே கடந்த பயானில் அந்த பத்ர் சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் சிறப்பு என்னவெல்லாம் நாம் சொன்னோம். அதை தொடர்ந்த சில செய்திகளை நாம் பார்ப்போம். அல்லாஹு தஆலா இந்த பத்ரை பற்றி சொல்லும் பொழுது வஅன்தும் அதில்லா, நீங்கள் குறைவாக இருந்தீர்கள் என்பதாக சொல்கின்றார். முஸ்லிம்களிடத்திலே வீரர்களும் குறைவுதான், ஆயுதங்கள் குறைவுதான், குதிரைகள் குறைவுதான். ஆனால் காஃபிர்களிடத்தில் அனைத்தும் அதிகமாக இருந்தது. எல்லா விதமான வசதி வாய்ப்பும் அந்த காஃபிர்களுக்கு இருந்தது. இப்படிப்பட்ட சமயத்திலே முஸ்லிம்களுக்கு மிகவும் துன்பம் கொடுத்து வந்தார்கள் காஃபிர்கள். என்னவென்று சொன்னால், சஹாபாக்கள் சில நபர்கள் எப்பொழுதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பார்கள். பெருமானாருக்கு வஹி வந்தால் உடனே அவர்கள் அதை கற்றுக்கொள்வார்கள். சில சஹாபாக்கள் வெளியே இருப்பார்கள், வியாபாரத்திற்காக வெளியே இருப்பார்கள், அடிமையாக இருப்பார்கள். இவர்களுக்கெல்லாம் இந்த பெருமானாரோடு உடனுக்குடைய சஹாபாக்கள் கற்றுக் கொடுப்பார்கள். மக்காவுக்கு வெளியே ஒரு மலை குன்றுக்கு அடியிலே உட்கார்ந்து பெருமானாரோடு இருந்த சஹாபாக்கள், இப்படி பெருமானாருக்கு தூரமாக இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு இது போன்று வஹி வந்தது, இந்த ஆயத் இறங்கியிருக்கின்றது, இப்படி சட்டம் வந்திருக்கின்றது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்று சொல்லி கொடுத்தார்கள் என்ற விஷயத்தை சஹாபாக்கள் மற்ற சஹாபாக்கள் கற்றுக் கொடுப்பார்கள். மக்காவுக்கு வெளியே காஃபிர்கள் கூட்டம் வந்து கொண்டிருக்கின்றது. மக்காவுக்கு வெளியே சஹாபாக்கள் பேசிக்கொண்டிருப்பதை அந்த காஃபிர்கள் பார்த்து விட்டார்கள். காஃபிர்கள் மக்காவுக்கு உள்ள உங்களை விரட்டினா மக்காவுக்கு வெளியே வந்து இப்படி வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்களிடம் சென்று மிகவும் கேலி கிண்டலுமாக செய்கிறாங்க, ரொம்பவும் பரிகாசம் பண்ணுறாங்க. பொறுக்க முடியாத வார்த்தைகளை கொண்டு சஹாபாக்களை ஏசுகின்றார்கள், பேசுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தகாத வார்த்தையை கொண்டு பேசுகின்றார்கள், திட்டுகின்றார்கள். சஹாபாக்கள் மிகவும் பொறுத்து போகிறாங்க. சொல்கிறாங்க, நாங்கள் எதுவும் உங்களை செஞ்சோமா, நாங்கள் உங்களை எதுவும் தீண்டினோமா, நாங்கள் எங்கள் வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றோம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் என்று சொன்ன போதும் அந்த காஃபிர்கள் கேட்கவில்லை. மிகவும் கேலி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பொறுத்து பார்த்தாங்க. அந்த சஹாபாக்கள் கூட்டத்திலே ஹஸரத் சஅத் இப்னு வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. மிகவும் வீரமான ஒரு சஹாபி. பொறுத்து பார்த்தாங்க, கேட்குற மாதிரி தெரியல. பக்கத்தில் ஒரு ஒட்டகத்தை சாப்பிட்டு அந்த ஒட்டகத்தோடைய எலும்பு இருந்துச்சு. பொதுவாக ஒட்டக எலும்பு பெருசாக இருக்கும்ல, அந்த எலும்பை எடுத்து அனைவரையும் சும்மா அடிச்சிட்டாங்க. எல்லா காஃபிகளையும் சும்மா சாத்துறாங்க. எல்லாத்தையும் அடித்து காயம் பண்ணிட்டாங்க. அந்த காஃபிகளுக்கு தெரியும் சஅத் இப்னு வக்காஸ் எப்படிப்பட்ட வீரர்ன்ட்டு. திரும்பி நிற்க முடியல, உயிர் தப்பித்தால் போதும் என்று ஓடிவிட்டாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அல்லாஹ் ஆயத்தை இறக்கின்றான், பஸ்பிர் அலா மா யக்கூலூன், அவங்க என்ன சொன்னாலோ நீங்கள் இப்போ பொறுமையாக இருங்க.
என்ன செய்யுங்க, இப்போ நீங்கள் பொறுமையாக இருங்க. நீங்கள் இப்போ குறைவானதாக இருக்கின்றீங்க, அவங்க இப்போ படை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நீங்கள் என்ன ஆகுவீங்க? எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும். அதனால் என்ன செய்யுங்க, நீங்கள் பொறுமையாக இருங்க என்று யுத்தத்துக்கு தடை செய்தார்கள். ஒரு தடை ஏற்பட்டது. இப்போ யுத்தம் வேணாம், அவங்க என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போகிறாங்க. பஸ்பீர் அழகா மா எக்கூலுன்னு அவர்கள் சொற்களின் மீது இங்கே பொறுமையாக இருங்க என்பதாக அல்லாஹ் ஆயத்தை இறக்கினார். பின்பு மக்கா காஃபிர்கள் மிகவும் தொல்லை கொடுத்து வந்ததால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹுடைய சகோதரர் ஜஅபர் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜஅபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையிலே அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் தாண்டி விட்டாங்க. பின்பு அங்கிருந்து மதீனாவுக்கு சென்றாங்க. முதல் சஹாபாக்கள் சென்றாங்க, அப்புறம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. இதுதான் ஹிஜ்ரத்துடைய பாடமாக இருக்கின்றது. மதீனாவுக்கு சென்றாவது முஸ்லீம்கள் நிம்மதியாக இருக்க விடுவாங்கன்னு பார்த்தால் அங்கேயும் போய் நிம்மதியாக இருக்க விடலை. முஸ்லீம்கள் எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் அங்கே இருக்கிற தலைவர்களுக்கு அழைத்து கடிதம் எழுதி முஸ்லீம்களை துன்புறுத்துவது, முஸ்லீம்களுடைய வணிகத்தை வியாபாரத்தை கெடுப்பது. முஸ்லீம்கள் வியாபாரம் செய்கிறாங்கன்னா அவங்களோட பொருளாக வாங்கிட்டு காசுலாம் கொடுக்க முடியாது என்பது போலெல்லாம் முஸ்லீம்களுக்கு தொல்லை கொடுத்து வந்தார்கள். மிகவும் துன்பம் கொடுக்கக்கூடிய அந்த சமயத்திலே அல்லாஹ் ஆயத்தை இறக்கினார். இரண்டு கூட்டத்தில் அல்லாஹ் ஒரு கூட்டத்தை உங்களுக்கு வசமாக்கி தருவான் என்கின்ற ஒரு ஆயத்தை அல்லாஹ் ஆறுதலாக இறக்கி கொடுத்தான். இந்த ஆயத்தை இறங்கியவுடன் எல்லா சஹாபாலுக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. பின்பு அல்லாஹ் இன்னொரு ஆயத்தை இறக்கி கொடுத்தான். உதினல் இல்லதீன யுகாத்தலுன பிஅன்னஹும் துலிமு, அனுமதி அளிக்கப்பட்டது யார் அநியாயம் செய்யப்பட்டார்களோ, அநியாயமாக கொல்லப்பட்டார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது, போர் புரிய அனுமதி அளிக்கப்பட்டது என்ற ஒரு ஆயத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தார். எந்த அளவுக்கு அநியாயம் செய்யப்பட்டாங்க, மக்காவில் ஊரை விட்டு துரத்தப்பட்டாங்க, அவங்களுடைய பெண்கள் எல்லாம் மானமாகப்படுத்தாங்க, குழந்தைகள் எல்லாம் மறுத்து நொறுக்கப்பட்டாங்க, பொருளாதாரத்தெல்லாம் இழந்தாங்க. இப்படி மக்காவிலே முஸ்லீம்கள் எந்த அளவுக்கு துன்புறுத்தப்பட்டாங்க. அப்படி துன்புறுத்தப்பட்டவர்கள் அவர்களுக்கு போர் புரிவதற்கு அல்லாஹு தஆலா அனுமதி அளித்து விட்டான் என்கின்ற ஒரு செய்தியை, நீங்கள் போர் செய்யலாம் என்கின்ற ஒரு செய்தியை அல்லாஹ் வஹீன் மூலமாக இறக்கி கொடுக்கின்றான். எப்பொழுது போர் செய்ய அனுமதி வந்ததோ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை சுற்றி முழுவதும் ஒரு பாதுகாப்பான ஒரு படையை ஏற்படுத்துகின்றார்கள். ஆங்காங்கே உளவாளிகளை வைக்கின்றார்கள். எந்த அளவுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி நடத்திருக்கின்றார்கள் என்று பார்க்கலாம். மதீனாதான் இஸ்லாம் வளரக்கூடிய ஒரு இடம், அதுதான் அசல் என்கின்ற விஷயத்தை அறிந்த எம்பெருமானார் மதீனாவிற்கு எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி மதீனாவை சுற்றியும் பாதுகாப்பு படை போடுகின்றார். பின்பு உளவாளிகளை ஏற்படுத்துகின்றார்கள் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பின்பு மக்காவிலிருந்து ஒரு வியாபார கூட்டம் அபூ சுஃபியான் தலைமையிலே சிரியாவுக்கு செல்கின்றது. ஷாம் தேசத்திற்கு சென்று விட்டது. இப்பொழுது திரும்பி வரும்பொழுது அவர்கள் மதீனாவை தாண்டி தான் வர வேண்டும். அல்லாஹ் சொன்ன அந்த இரண்டு கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை வசப்படுத்தி தர வேண்டும் சொன்னானே, அந்த ஒரு கூட்டம் இதுதான். அவங்க சொல்ல பண்ணாங்கல்லவா, மக்காவில் இவங்க தான் முஸ்லிம்களுடைய எல்லா விதமான பொருளாதாரத்தையும் கை சேதப்படுத்தி மனைவி மக்களை துன்புறுத்தி வீடை அழித்து நொறுக்கி ஊரை விட்டு துரத்துனாங்களே. அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த ஒரு கூட்டம் இதுதான், அந்த ஒரு கூட்டம் தான் இதுதான், இதை நாம் சரியாக பயன்படுத்திக்க வேண்டும். இவர்களை மடக்கி பிடித்து இவர்களை நம்ம என்ன செஞ்சிடலாம், பிடிச்சிடலாம் என்பதாக முஸ்லிம்கள் யோசனை செய்கின்றார்கள். நியமாவர்களை இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு துன்பம் வேறு யாருக்கும் கொடுக்கப்பட்டதில்லை. ஹஸ்ரத் ஹப்பாப் பின் அர்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஸ்ரத் உமர் அவங்க உங்கள் மேலாடையை கொஞ்சம் தூக்கி காமிங்க என்பதாக சொல்லுவாங்களாம். ஹஸ்ரத் ஹப்பாப் பின் அர்தாத் அவங்க வைக்கப்படுவாங்களாமா. உமர் அவங்க சும்மா தூக்கி காட்டுங்க என்பதாக சொல்லும் பொழுது தூக்கி காமித்தால் அவருடைய இடுப்புக்கு கீழே அந்த முதுகு இடத்துல ஒரு மிகப்பெரிய ஓட்டை ஒன்று இருக்குமா. அதை பார்த்து எல்லாமே ரொம்ப அது ஓரளவுக்கு ரொம்ப அந்தளவுக்கு ஒரு காட்டமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி, அது மிகவும் மோசமான ஒரு நிலையில் இருக்குமா. அதை பார்த்து என்னவென்று கேட்கும்பொழுது ஹஸ்ரத் ஹப்பாப் இதை சொல்லுவாங்களாமா, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி என்னுடைய எஜமான் தினமும் நெருப்பு கங்கிலே என்னை படுக்க வைப்பார். நெருப்புடைய சூடு
என்னை தாக்கி என் முதுகில் இருக்கக்கூடிய கொழுப்பு உருகி வந்து நெருப்பை அணைக்கும் என்பதாக ஹஸரத் ஹத்பாப் பின் அர்தா அவங்க சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு வேதனை. ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நிர்வாணமாக ஆக்கி சங்கிலியால் கட்டி இழுத்து கொண்டு வருவார்களாம். நிர்வாணமாக இருப்பது எவ்வளோ பெரிய ஹயாவாக இருக்கும், எவ்வளோ பெரிய வெட்கம். அதையும் விட அந்த நிர்வாணத்திலே சங்கிலியால் கட்டி அந்த பாலைவன சூடும் மண்ணில் இழுத்து கொண்டு வந்தால் சொன்னால் எந்த அளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் சஹாபாக்கள். ஹஸரத் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முதலாக ஷஹீதான பெண்மணி. பல ஆண்கள் இருக்கக்கூடிய சமயத்திலே ஹஸரத் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நிர்வாணமாக ஆக்கி அவர்களின் மர்மஸ்தானத்திலே அம்பு எய்ந்து கொல்லப்பட்டார்கள். ஹஸரத் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். சம்பவங்களை கேட்டாலே, வரலாற்றுகளை பார்த்தாலே நம்ம ரத்தம் எல்லாம் கொதிக்கின்றது, கண்கள் எல்லாம் கலங்கின்றது. அந்த அளவுக்கு சஹாபாக்கள் இஸ்லாத்திற்காக பாடுபட்டிருக்கின்றார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் பொறுமையை காத்தார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு பொறுமையாக இருந்திருப்பார்கள். அல்லாஹு தாலா அந்த பொறுமைக்கு இப்போ ஒரு கூலியை கொடுக்கின்றான். அந்த கூட்டத்தை மடக்கி போடுங்க, அவர்களை என்ன செய்யுங்க, தீர்த்து கட்டுங்கள் என்பதாக அல்லாஹ் அந்த ஆயத்தின் மூலமாக அனுமதி அளிக்கின்றார். பொதுவாக அரபில் சொல்லக்கூடிய பழமொழி கமா ததீன் துதீனும், நீ கொடுக்குறியா வாங்குவேன். அதே போன்று மல்லஹிக்க லொஹிக்க, நீ ஒருவனை பார்த்து சிரிக்கிறேன்னா நாளைக்கு ஒன்றை பார்த்துட்டு சிரிப்பான், சிரித்தால் சிரிக்கப்படுவாய் என்பது போல அவர்கள் செய்ததற்கு திரும்பி கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்தை அல்லாஹு தஆலா இங்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உளவாளிகளின் மூலமாக ஆங்காங்கே ஆட்களை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அந்த சிரியா சென்ற கூட்டத்தை கவனிப்பதற்காக வேண்டி அவர்கள் எப்போ வருவார்கள் என்பதை விசாரித்து அதை உளவாளிகள் மூலமாக நுணுக்கமாக தெரிந்து கொண்டு அவரை தாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஆனால் காஃபிர்கள் யாருடைய கூட்டத்தில், யாருடைய தலைமையில் சென்றிருக்கின்றார்கள்? அபூ சுஃபியான் அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. ஆகவே அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். இதெல்லாம் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய நபர்கள் சஹாபாக்களை இஸ்லாத்திற்கு முன்னால் மிகப்பெரிய எதிரியாக இருந்திருப்பாங்க. அதன் காரணமாக அவர்களை திட்டுவது, அவர்களை பேசுவதெல்லாம் அது ஆகுமானதல்ல, அது மிகப்பெரிய பாவம். இஸ்லாத்துக்கு வந்து விட்டால் இஸ்லாத்துக்கு முன்னால் செய்த அனைத்தையும் இஸ்லாம் அடியோடு அழித்துவிடும். ஆகவே அவர்களுக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும். அந்த அபூ சுஃபியான் அவர்கள் என்ன செய்கிறாங்க, மிகவும் புத்திசாலியானவங்க. அவங்க பார்த்தாங்க, நம்ம மதினாவை தாண்டி மக்காவுக்கு போகணும். இப்போ இருக்கிற சமயத்தில் மதினாவை தாண்டி போவது நமக்கு சரியானதல்ல. முஸ்லீம்கள் விழித்து கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கூட்டம் எல்லாம் விழித்து கொண்டது. நம்ம போனால் நம்ம கதையை முடிச்சுடுவாங்க, இது சரிபட்டு வராது என்பதற்காக வேண்டி அவங்க உளவாளை ஏற்படுத்துகிறாங்க. எப்படி பாருங்கள், இந்த அளவுக்கு புத்திசாலிட்டு அவங்க சில உளவாளிகளை ஏற்படுத்தி அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து பார்க்க சொல்கிறாங்க, நிலவரம் எப்படி, நிலவரம் எப்படி, போகலாமா, என்ன நிலவரம் என்பதாக பார்க்க சொல்கிறாங்க. அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உளவாளிகளுக்கு ஒரு தலைவராக ஹஸரத் சஅத் இப்னு உபாபா ரலியல்லாஹு அவங்க என்ன செய்கிறாங்க, தலைமையாக போடுறாங்க. ஆக சஅத் இப்னு உபாபா ரலியல்லாஹு அவர்கள்தான் இந்த உளவாளிகளுடைய தலைமையில் இருந்து அந்த சிரியா கூட்டம் எப்போ வரும், எப்போ போகுது என்ற செய்தியை திரட்டி கொண்டு வந்துருந்தாங்க. ஆக ஒரு மதினா போகும் பொழுது ஒரு கிணறு, அவன் வர வழியில், சிரியாவிலிருந்து வர வழியில் மதினா கிட்ட ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்தடியில் ஒரு பெண்மணி கடன் கொடுக்கணும். அப்படி 2 பெண்மணிகள் பேசிக்கொண்டிருக்கின்றாங்க. அதில் சஅத் இப்னு உபாபா என சொல்கின்றார்கள், உளவு பார்க்கறதுக்கு போகலாம். ஒரு பெண்மணி கேட்கின்றால், நீ என்னிடம் வாங்கின கடன் எனக்கு எப்பொழுது தருவாய் என்பதாக கேட்கின்றார். அப்போது அந்த பெண்மணி சொல்கின்றால், நாளை சிரியா சென்ற கூட்டம் நாளை மறுநாள் இந்த பக்கம் வருவாங்க, இந்த கிணத்துல தண்ணி கேட்பாங்க, நான் மெத்தி கொடுப்பேன், அப்போ எனக்கு காசு கொடுப்பாங்க, நான் உனக்கு என்ன செஞ்சிடறேன், காசை கொடுத்துட்றேன் என்பதாக சொல்கிறாங்க. அப்பொழுது சஅத் இப்னு உபாபா கண்டுபிடிச்சிட்டாங்க, சரி சென்ற கூட்டம் நாளை மறுநாள் வரும் போல
குடிச்சிடலாம் என்ற அந்த உளவை செய்தியை பெற்றுக்கொண்டு சென்று விட்டார்கள். கொஞ்சம் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போயிட்டாங்க அந்த பெண்மணிகளிடத்தில். பின்பு கொஞ்ச நேரம் கழித்து அபு சுஃபியான் அவங்க வராங்க அந்த இடத்துக்கு. வந்து கேட்குறாங்க அந்த பெண்மணிகள்கிட்ட, நீங்கள் இருக்கும் பொழுது யாராவது வந்தாங்களா? ஆமாம், ஒரு நபர் வந்தார். யார் அவர்? அவர் யாருன்னு தெரியாது, எங்கே வந்தாருன்னு தெரியாது, எங்கே போகிறாருன்னு தெரியாது. வந்தார், நின்றார், தண்ணி கேட்டார், கொடுத்தோம், குடிச்சிட்டு போயிட்டார். யார் அவர்? அபு சுஃபியான் யோசிக்கிறார். புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துகின்றார் அபு சுஃபியான் அவர்கள். சஅத் இப்னு உபாபா வந்த ஒட்டகம் சாணம் போட்டு சொல்லிவிட்டது. அந்த சாணத்தை அபு சுஃபியான் அவங்க கிண்டி பார்க்குறாங்க. அதில் மதீனாவின் பேரித்தம்பலம் கொட்டை அதில் இருக்கின்றது. ஏன்னா அபு சுஃபியான் அவங்க வியாபாரத்தில் மிகவும் கெட்டிக்காரர். அதனால் எல்லா பக்கமும் அவருடைய வியாபாரத்தினுடைய தொடர்பு இருக்கின்றதுனால ஒரு ஊருடைய எல்லா பொருளும் எப்படி இருக்கும் என்பது அவர் அறிந்திருந்தார். ஆக மதீனாவுடைய பேரித்தம்பலம் கொட்டை அந்த ஒட்டக சாணத்தில் தெரிந்ததால் இந்த ஒட்டகம் மதீனாவிலிருந்து வந்தது பெருமானாருடைய முஹம்மதினுடைய கூட்டாளிகள் தான் என்கின்ற ஒரு செய்தியை அறிந்து கொண்டு சென்று விட்டார்கள். இது சஅத் இப்னு உபாபா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தெரியாது. இவங்க கண்டுபிடிச்சிட்டு போயிட்டாங்க. அபு சுஃபியான் அவங்க மக்காவுக்கு போய் சொன்னாங்க, அங்கே எல்லாம் தயாராக இருக்கிறாங்க, நம்ம இப்போ போனோம்னா கண்டிப்பாக என்ன செஞ்சுருவோம், மாட்டிக்குவோம், நம்மளையே பிடிச்சிருவாங்க. ஆக மக்காலிருந்து நம்மக்கிட்ட வியாபார பொருட்களை கொடுத்துருக்குறாங்க, மிகவும் உயர்தரமான பொருள்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாதிக்கப்படுறது நம்ம மட்டும் இல்லை, மக்காவாசிகளும் தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, மக்காவுக்கு சென்று மக்காவில் உள்ள காஃபிர்களை நம்ம உதவிக்கு கூப்பிடலாம். நம்ம இந்த பக்கம் வருவோம், அவங்க மக்காவாசி இந்த பக்கம் வரட்டும், முஸ்லீம் நடுவில் வருவாங்க, ஒரே அவங்க அமைக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையில் அபு சுஃபியான் லம்லம் அப்படிங்கிற ஒரு மனிதரை அழைத்து, நீ சென்று நீ எப்படி சொல்ல முடியுமோ, எந்த அளவுக்கு விகாரமாக சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு மக்காவாசிகளிடத்தில் சொல்லி மக்காவாசிகளை உதவிக்காக போருக்காக நீ அழைத்து கொண்டு வா என்பதாக லம்லம்மை அந்த பொறுப்பை ஒப்படைக்கின்றார். காரணம், லம்லம் என்பவன் நல்ல பேச்சுத்திறமை உள்ளவன், நல்லா பேசுவா, பேசி மக்களை வசப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் லம்லம்முக்கு இருந்த காரணத்தினால் அந்த லம்லம்மை அனுப்பிவிடுகின்றார் அபு சுஃபியான். இது ஒரு பக்கம் இருக்க, மதீனாவிலே ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமி ஆத்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு கனவு காண்கின்றார்கள். மக்காவிலே அபு கைஸுடைய மலைக்கு மேலே ஒரு மனிதன் நின்று மிகப்பெரிய பாறாங்களை தூக்கி வீசுகின்றார். அந்த பாறாங்கள் ஒவ்வொரு கற்களாக சிறு சிறு கற்களாக மக்காவாசிகளுடைய வீடுகளில் செல்கின்றது, பாதிப்பு ஏற்படுகின்றது. இப்படி ஒரு விசித்திரமான ஒரு விகாரமான கனவை கண்டு மிகவும் பயந்து போகிறாங்க. ஹஜ்ரத் ஆத்திகா ரலியல்லாஹு அவர்கள் தன் சகோதரர் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்தில் சொல்கின்றார்கள், நான் ஒரு கனவு கண்டேன், அது சொல்கிறதுக்கு பயமாக இருந்தாலும் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல என்பதாக சொல்கிறார். அப்பாஸ் சொன்னாங்க, சொல்லுமா பரவாயில்ல, ரகசியமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆத்திகா சொன்னாங்க, இந்த மாதிரி அபு கைஸ் மலை மேலே ஒரு மனிதர் நின்று கண்ணை தூக்கி வீசுகிறாரு, இது போன்ற மக்காவாசிகள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க என்ற ஒரு செய்தியை சொன்னும் பொழுது அது அப்பாஸ் அவர்களும், ஆமாம், இது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான கனவு போல், ஏதோ ஒரு முசீபத் நம்மளை காத்து கொண்டு வருகின்றது, ஆகவே நீங்கள் இதை ரகசியமாக வச்சுக்கோங்க, நானும் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே சென்ற அப்பாஸ் அவர்கள், பொதுவாக ரகசியத்தை மறைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு சஹாபி வருகின்றார், நண்பர், அவர்கிட்ட போய் இந்த மாதிரி சொல்லிடுறார், இந்த மாதிரி சகோதரி ஒரு கனவு கண்டாங்க, ரகசியமாக வைக்கணும், அவங்ககிட்ட மட்டும் சொல்கிறேன், யார்கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு. அவரும் சரி ரகசியமாக வச்சுக்கிறேன்ட்டு போய் அவங்க அத்தா மிகப்பெரிய தலைவர் மக்காவில், அவங்க அத்தாட போய் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி ஆத்திகா அவங்க கனவு கண்டாங்களாமா, ரகசியமாக வைக்க சொன்னாங்க, நீங்களுடைய அத்தா அதுவும் மிகப்பெரிய தலைவர் வேறு, அதான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன்ட்டு இவர் அத்தாட்ட சொல்ல, அவங்க அத்தா அவர் நண்பர்கிட்ட சொல்ல, இப்படியே போய் கடைசியில் அபூஜஹல் வரைக்கும் செய்தி போய்விட்டது.
பின்பு ஹஸரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் மக்காவுக்கு தவாப் செய்வதற்காக வருகின்றார்கள். வரும்பொழுது அபூஜஹல் கேலி செய்கின்றான். இஸ்லாத்தில் முதல்ல ஆண்கள் தான் நபியாக வந்துட்டு இருந்தாங்க, இப்போ பெண்கள்லாம் நபியாக வராங்களாமா, கனவு காண்றாங்களாமா, இன்னும் எத்தனை எல்லாம் குழப்பங்கள் ஏற்படுத்த போகின்றார்களோ என்று தெரியவில்லையே என்று நக்கலும் கிண்டலும் செய்த அபூஜஹல் இதை கண்ட அப்பாஸ் அவர்கள் மிகவும் மனம் வாடி போய் இவனுக்கும் தெரிந்து விட்டதான் என்று ரொம்ப கஷ்டமாக என்ன செய்கிறாங்க, முகம் வாடி வீட்டுக்கு வருகின்றார்கள். இப்படி ஒரு விஷயம் நடந்து விட்டது என்கின்ற செய்தியை அப்பாஸ் அவருடைய மனைவியும் சில பெண்மணிகளும் தெரிந்து கொண்டு அப்பாஸ் அவருடைய வீட்டிலே காத்து கொண்டிருக்கின்றார்கள். அது அப்பாஸ் அவங்க வீட்டுக்கு வராங்க. அந்த பெண்மணிகளை கேட்குறாங்க, நம்ம அபூஜஹல் நம்மளைய கேவலமாக பேசினானாமா, நம்மளை அசிங்கமாக பேசினானாமா, கேலி செய்தானாமா, நீங்கள் எதுவும் பேசாமல் வந்துட்டீங்களாமே, ஏன் உங்களுக்கு வீரம் இல்லையா, நீங்கள் திரும்பி பேச மாட்டீங்களா என்று அப்பாஸ் அவங்களை உசுப்பேற்றி விட அப்பாஸ் அவர்களுக்கு ரத்தம் கொதிக்கின்றது. போய் அடித்து விடலாம் என்கின்ற ஒரு ஆக்ரோஷத்தோடும் வேகத்தோடும் காபாவை நோக்கி செல்கின்றார். இதை கண்டு அபூஜஹல் புரிந்து கொண்டான், இவர் வேகமாக வராறு, சரியில்லை என்பதாக நினைத்துக்கொண்டு அபூஜஹல் விலகிவிட்டான். இது ஒரு பக்கம் முடிந்துவிட்டது. மறுநாள் காலை பார்த்தால் ஆத்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படி கனவு கண்டார்களோ அதே போன்று அபு கைஸ் மலையில் மேல் ஒருவன் நின்று கொண்டு அதே மாதிரி பாறாங்களை தூக்கி வைத்து கொண்டு மிகவும் சத்தத்தை போடுகின்றான். வந்து பார்த்தா அது யாரும் இல்லை, லம்லம் தான். அபு சுஃபியான் தாக்கிவிட லம்லம் தான். முடியெல்லாம் பரட்டையாக்கி சட்டையெல்லாம் கிழித்து ஒரு அகோரமாக ஒரு விகாரமான ஒரு உருவத்திலே மிகப்பெரிய பாறாங்களை தூக்கி நின்று கொண்டிருக்கின்றான். என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? உங்களுடைய பொருட்களை, வியாபார பொருட்களை எல்லாம், உங்கள் உடைமைகளை எல்லாம் அழிப்பதற்கு, அதை பரிபறிவதற்கு முஸ்லீம்கள் தயாராகிவிட்டார்கள். நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க என்பதாக என்னென்னலாம் பேச முடியுமோ, எப்படிலாம் மக்காவாசியுடைய உள்ளத்தை கெடுக்க முடியுமோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை, அந்த வஞ்சகத்தை உள்ளத்தில் போடுகின்றார் லம்லம். இப்படி கீழே கூட்டம் கூடுகின்றது, பேசிக்கொள்கின்றார்கள். என்ன செய்வது, இப்போ என்ன பண்ணுறது, போருக்கு போக வேண்டியதுதான், முஸ்லீம்கள் கதையை முடித்து விட வேண்டியதுதான் என்கின்ற ஒரு பேச்சு ஆரம்பித்து ஒரு பெரும்படை அங்கு ஏற்பாடு செய்யப்படுகின்றது. முஸ்லீம்களை அழிப்பதற்காக வேண்டி, போர் புரிவதற்காக வேண்டி பெரும்படை, ஆயிரக்கணக்கான குதிரைகள், ஆயுதங்கள், வீரர்கள், முக்கியமான தலைவர்கள் எல்லாம் தயாராகின்றார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, இப்படியே கொஞ்சம் முன்னாடி ஒரு வரலாறு நம்ம பார்த்தோம்னு சொன்னால், ஹஸரத் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபி. முஆவியா அப்படிங்கிற காஃபிர்களுக்கு ஒரு தலைவனாக இருந்தான். காஃபிர்களுக்கு தலைவன் அவன். அபூஜஹல் போன்று, உத்துபா, ஷைபா போன்று அவனும் ஒரு தலைவன் காஃபிர்களுக்கு. இப்போது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் மக்காவுக்கு வந்தால் முஆவியா விட்டு தங்குவாங்க. முஆவியா மதினாவுக்கு வந்தால் சஅத் இப்னு முஆத் விட்டு தங்குவாங்க. இருவருக்கும் ஒரு வியாபார தலைப்பின் மூலமாக நட்பு இருந்தது. ஹஸரத் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் மக்காவுக்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தவாஃப் சொல்லி கொடுத்தாங்களோ, எப்படி செய்ய சொல்லி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி தவாஃப் காபத்துல்லாவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இதை கண்ட அபூஜஹல், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் மக்காவுக்குள்ளே வந்து எங்கள் முன்னாடியே எங்களுக்கு மாற்றமாக நீ வணக்கம் புரிவாய் அப்படின்னு கேட்கும்பொழுது சஅத் இப்னு முஆத் சொன்னாங்க, அமைதியாக இருந்துரு, உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன், தைரியமான ஒரு சஅத் இப்னு முஆத் அவர்கள் என்று கொஞ்சம் வேகமாக பேசியவுடன் உமையா சொன்னால், சஅதே கொஞ்சம் அமைதியாக பேசுங்க, மக்காவுக்குள்ளே வந்துட்டு எங்கள் தலைவரை அவரை நீங்கள் இப்படி பேசலாமா அப்படின்ட்டு கேட்கும் பொழுது சஅத் இப்னு முஆத் தான் சொன்னாங்க, உமையா நன்றாக கேட்டுக்கொள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள், நீ கொல்லப்படுவாய், நீ விரைவில் கொல்லப்படுவாய் என்கின்ற ஒரு செய்தியை சொல்லிவிட்டு சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு சென்று விட்டார்கள். உமையா
வீட்டுக்கு சென்று தன் மனைவியிடத்தில் சொல்கின்றார். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், நான் மிக விரைவில் கொல்லப்படுவேனாம். இதை பற்றி நீ என்ன நினைக்கின்றாய்? உமையா காஃபிர் தான், உமையா மனைவியும் காஃபிர் தான். நாள் சொன்னார்கள், ஆமாம் கணவரே, பெருமானார் சொல்லார் அது உண்மையாகத்தான் இருக்கும். நானும் அதை கண்டு அஞ்சுகின்றேன். ஆகவே தாங்கள் கொஞ்சம் பார்த்திருங்கள், கவனமாக இருங்கள் என்ற ஒரு செய்தியை தன் மனைவி உமையாவுக்கு சொல்கின்றார். ஆக லம்லம் இவ்வாறு சொல்லவுடன் மக்கா காஃபிர்கள் எல்லாம் முஸ்லிம்களை அழிப்பதற்காக வேண்டி ஒரு பெரும்படையை திரட்டினார்கள். ஒரு பெரும்படை கிளம்புகின்றது. அந்த பெரும்படை கிளம்பும் பொழுது அந்த உமையாவும் கிளம்புகின்றார் முஸ்லிம்களை அழிப்பதற்கு. அப்பொழுது உமையா மனைவி சொன்னார், ஞாபகம் இல்லையா, ஏற்கனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே நீ கொல்லப்படுவாய் என்று, அதையும் மனதில் வைத்துக்கொண்டா சொல்கின்றீர்கள் என்பதாக கேட்கும் பொழுது உமையா அவர்கள் நான் நிச்சயம் செல்வேன் என்பதாக சொல்கின்றார். போருக்கெல்லாம் போகிறாங்க. போர் தயாராகின்றது. அங்கிட்டு முஸ்லீம்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பக்கம் அபு சுஃபியான் வரணும், இந்த பக்கம் காஃபிர்கள் சொல்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்து என்பதை அடுத்த பயானிலே நாம் சந்திப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.